மண்டேனாவே எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனமாக தாங்க இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு மண்டே மறுபடியும் அவசரமாக பண்ணோன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான். இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை பண்ணிவிட்டு நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை சட்னி பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறனாட்டிக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, மோர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நான் லஞ்சுக்கு வீட்டுக்கே வரேன்னு சொன்னனாட்டிக்கு நான் பொறுமையாக தாங்க லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் ரசம் தான் வச்சேன். ரசம் பார்த்திங்கன்னா 2 விதமாக வைப்பேன். தக்காளி புளியை வேக வச்சும் பண்ணுவேன். இந்த மாதிரி தக்காளி பச்சையாக கையில் கரைச்சி விட்டுட்டு எல்லாமே பச்சையாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து மூடி வச்சுடுவேன். கொதி வந்ததும் பொரியலுக்கு நான் கீரை தாங்க இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். கீரை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், அவ்வளவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு கீரையில் முட்டை போட்டு பண்ணால் பிடிக்காது, அதனால் அவருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் முட்டை போட்டு நல்லா பொரியல் பண்ணிட்டேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் கீரையில் முட்டை போட்டு பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் மண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்க